शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனஷ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் அமோகமாக இருக்கணும். என்னென்ன பிரார்த்தனைகள் மனசில் வைக்கிறோமோ அவரவர்கள் பக்தி திறனுக்கு ஏற்ப எல்லாமே சிறப்பாக அமைய மகாபிரிவா அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைய தினம் துவங்கி நீ வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புது சாப்டர் நம்ம பார்க்க போறோம். தேனம்பாக்கமும் மகாபிரிவாளும். பெரியவாளுக்கு தேனம்பாக்கம் ரொம்ப இஷ்டமான இடம். மகாபிரிவா காஞ்சிபுரத்துல பல காலம் இருந்தார், மடத்துல இருந்தார். பல யாத்திரைகள் போனார். பல தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு, பாரத தேசத்துல பல மாநிலங்களுக்கு யாத்திரை போனார். காஞ்சிபுரத்திலே மகாபிரிவா இருக்கிற போது பெரியவா அடிக்கடி பல இடத்துக்கு போவார். இங்க காமாட்சி அம்மன் கோவில் போவார், ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போவார், சர்வதீர்த்த குளக்கரையில போய் உட்காருவார், கொல்லாச்சத்திரம் அங்க போவார், ஓரிக்க போவார், தேனம்பக்கம் போவார். அப்படி பல இடங்களுக்கு பெரியவா போயிட்டு இருப்பார். அதுல இந்த தேனம்பாக்கம் ரொம்ப சிறப்பான இடம். இப்ப தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூர் மகாபிரிவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். மகாலிங்க கஷேத்திரம், அதாவது அத்வைதம் சத்தியம் அப்படின்னு ஆதிசங்கர நிரூபிச்ச இடம். இது ரொம்ப புராண சிறப்புகள் நிறைய உண்டு திருவிடைமருதூர் மகாலிங்க கஷேத்திரத்துக்கு. கும்பகோணம் சங்கரமடம் ரொம்ப விசேஷம். மகாபிரிவா பீடாதிபதியாக வந்த காலத்துல இந்த இடத்துல நிறைய இருந்திருக்கார் கும்பகோணத்துல. அதே போல திருவானைக்காவல், அப்புறம் கலவை, இதெல்லாம் பெரியவாளுக்கு ரொம்ப இஷ்டமான இடம். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா சத்தாரா, பெரியவா அடிக்கடி சத்தாரால கேம்ப் இருப்பார். அதுல இந்த தேனம்பாக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு. தேனம்பாக்கம், இந்த தேனம்பாக்கத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத மகாபிரிவா என்ன சொன்னாலும் அதையே நம்ம முதல்ல பார்த்துட்டு அப்புறம் மற்ற விஷயங்களுக்குள்ள போகலாம். பிரிவா என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த தேனம்பாக்கத்துக்கு, அதாவது காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி அப்படிங்கிறது உண்டு. சிவகாஞ்சி அப்படிங்கிறது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய இடம், பெரிய காஞ்சிபுரம்னு சொல்லுவோம். விஷ்ணு காஞ்சி அப்படிங்கிறது வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய இடம், அதை சின்ன காஞ்சிபுரம்னு சொல்லுவோம். சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி. இப்ப நமக்கு தெரியும் முப்பெரும் தேவியர்கள் அப்படின்னா மகாலட்சுமி, சரஸ்வதி, பார்வதி தேவின்னு நம்ம சொல்றோம். முப்பெரும் மூர்த்தியர்கள் அப்படின்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு நம்ம சொல்றோம். இப்ப சிவகாஞ்சி இருக்கு, விஷ்ணு காஞ்சி இருக்கு, பிரம்ம காஞ்சிங்கிறது ஒண்ணு கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு மகாபிரிவா பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரம்ம காஞ்சி தான் தேனம்பாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னா சிவகாஞ்சி இருக்கு, விஷ்ணு காஞ்சி இருக்கு, பிரம்ம காஞ்சி இருக்கு. 3 காஞ்சி பிரம்மம் இருக்கு. இந்த பிரம்ம காஞ்சி அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த தேனம்பாக்கத்துல இருக்கிற சிவாலயத்துல அங்க இருக்கிற ஈஸ்வரன் பேரு பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மன் ஸ்தாபனம் பண்ணி பிரம்மன் வணங்கின ஈஸ்வரன்கிறது தலவரணம் சொல்லும்.
பிரம்மன் வணங்கின சிவாலயம், பிரம்மபுரீஸ்வரர் பேர். ரொம்ப அற்புதமான சிவாலயம். இந்த தேனம்பாக்கம் பல வருடங்களுக்கு முன்பு வரை இந்த கோவில் ரொம்ப க்ஷீணிச்சு போயிருந்தது. இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, சில கிராமத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே சில கிராமத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா, அந்த கோவில்கள் நீங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் கோவிலுக்குள்ள போக முடியாம இருக்கும், முட்புதர்கள் இருக்கும், செடி கொடிகள் மண்டி காணப்படும். இந்த கோவிலுக்குள்ள போகலாமா, பாம்பு ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருக்குமான ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும் மனசுக்குள்ள, டக்குன்னு போக முடியாது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், உள்ள போய் இந்த சிவனை தரிசனம் பண்ணணும், இந்த பெருமாளை தரிசனம் பண்ணணும், ஒரு விளக்கேற்றணும் அப்படின்லாம் ஆசை இருக்கும். ஆனா சில கோவிலுக்குள்ள நம்மால போக முடியாது. அது போல சூழ்நிலை, முட்புதர்கள் காணப்படும், செடி கொடி மண்டி. அந்த மாதிரிதான் இந்த கோவில் ஆரம்பத்தில் இருந்துதான். இது தேனம்பாக்கம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். மகாபிரிவா எங்கேயோ யாத்திரை போயிட்டு இந்த வழியா வந்திருக்க. இந்த வழியா வருகிற போது பெரியவா இந்த கோவிலை பார்த்திருக்க. ஒரு சிவன் கோவில் இது போல இருக்கு அப்படின்னா பெரியவாளுக்கெல்லாம் மனசு வருமா? நடமாடும் சர்வேஸ்வரன். இப்ப நம்மளே எடுத்துக்கோல, ஒரு கிராமத்துக்கு போறோம், ஒரு பாழடைந்த கோவிலை பார்க்குறோம் அப்படின்னாலே நமக்கே மனசுல கொஞ்சம் வருத்தமா இருக்கும். என்னடா இந்த கோவிலை எப்படி எல்லாம் விட்டுட்டாளே, இந்த கோவில்ல ஒரு வழிபாடு நடத்த முடியாம இருக்கே அப்படின்னு நம்ம மனசுலே தோணும். ஆனா இது நம்ம ஒருத்தர் செய்யற காரியம் கிடையாது. நம்ம ஒரு நாள் மண்வெட்டி எடுத்துன்னு போயிட்டு, கடப்பாறை எடுத்துட்டு போயிட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ண முடியாது. இது போல பழைய கோவில்களை சரி பண்ணணும் அப்படின்னா ஊர்ல இருக்கிறவா, இந்த ஒத்த கருத்து உடையவர்கள், இந்த உழவாரப்பணியில நாட்டம் உள்ளவர்கள், இவர்கள்லாம் சேர்ந்தாத்தான் அதை சரி பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இது மகாபிரிவா சமீபத்துல ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வருகிற போது இந்த இடத்த பார்த்துட்டு பெரியவா உள்ள ஒழிஞ்சிருக்கா. எல்லாம் சொல்லியிருக்கா, பெரியவா இது ரொம்ப பழஞ்ச கோயில், ரொம்ப இதுவா இருக்கு, பார்த்து போகணும் அப்படின்னு சாதாரணமா சொல்லியிருக்கா. பெரியவா அந்த ஈஸ்வரன்லாம் பார்த்துட்டு, இல்லை நான் இங்கேயே இருக்க போறேன், இந்த கோவிலை சரி பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. இந்த கோவிலை சரி பண்ணணும், இந்த முட்புதர்கள் அகற்றணும், செடி கொடிகள் அகற்றணும், பக்தர்கள் வரத்துக்கு வழி இருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்றா. இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.